தன் கையில இஸ்மாயில் அப்படின்னு பச்சை குத்திட்டு போய் கோட்ஸே காந்திய நேருக்கு நேரா நின்று சுட்டு கொல்றாரு. அதன் பிறகு இந்திரா காந்தி பொற்கோயிலுக்குள்ள ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காக ராணுவ படைய அனுப்புனாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள அவங்களோட பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 பேர் சுட்டுக் கொள்றாங்க. இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்புனாரு. இலங்கை உள்நாட்டு பிரச்சனையில தலையிட்டாரு. இங்க போன இந்திய ராணுவம் பல பெண்களை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தீர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்திய ராணுவம் தடையா இருந்தது அப்படிங்கிறதுக்காக ராஜீவ் காந்திய விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் வச்சு கொன்னாங்க. இதுதான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய படுகொலைகள், தனிநபர் படுகொலைகள். நிறைய குழு ஜாலியன் வாலாபாக்ல ஆரம்பிச்சு இன்னும் பல்வேறு குஜராத், இன்னும் காஷ்மீர், எங்கெங்கேயோ பல்வேறு இன படுகொலை, கூட்டம் கூட்டமா மக்களை கொண்டு குவிக்கிறது. மும்பையில எல்லாம் கூட பல நிகழ்வுகள் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ காந்தியை ஏன் கொன்னாங்க அப்படின்னா, காந்தி முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. ஒரு முறை இந்து முஸ்லிம் கலவரம் இந்தியாவுல பயங்கரமா பரவிட்டு இருக்கும்போது காந்தி என்ன பண்ணிட்டாரு, முஸ்லிம்கள் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் நான் உயிரோடு இருக்கும் வரை உண்ணாவிரதம் இருந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தார். அப்போ அவரு ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கும் போதே அந்த கலவரம் எல்லாம் கட்டுக்குள் வந்து விட்டது. அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவில நாங்க சுதந்திர தேசத்துல இருந்து நாங்க போக மாட்டோம், இந்தியாவுக்கு சுதந்திரம் வரக்கூடிய ஒரு நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு பாகிஸ்தான் நாங்க தனியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில போராளிகள்லாம், ஏன்னா இந்தியாவில வாழவே முடியாது, இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டி விட்டது வெள்ளைக்காரர்கள். ஏன் வெள்ளைக்காரன் இதை தூண்டி விடுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னா மிகப்பெரிய சக்தியா இருக்கிறாங்க, இவங்களை நம்மளால அடிக்க முடியல. இன்னொரு பக்கம் நேதாஜி வேற படையை கொண்டு வர்றாரு, காந்தி வேற உண்ணாவிரதம் இருக்கிறேன், அது இருக்கிறேன், இது இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இவங்களை எப்படியாவது பிரித்து ஆள வேண்டும். பிரித்து இவங்க இந்து முஸ்லிம் 2 பேரும் தனித்தனியா இருந்தாதான் அது சாத்தியப்படும், இந்தியாவை நாம ஆள்றது நீடிக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, இந்துவையும் முஸ்லிமையும் பல்வேறு சதிகளை பண்ணி பிரித்தார்கள். அதற்கு கைக்கூலியாக செயல்பட்டவர்கள் தான் RSS கும்பல். இந்த கும்பல் நாங்க தேசத்தை காப்பாற்றுறோம், தேசத்தை நாங்க பாதுகாக்கிறோம், முஸ்லிம்கள் எல்லாம் நாங்க அழிக்க போறோம்,